உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் யாவரையும் இந்த காலை ஆராதனையில் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியின் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 17 வரை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 17 வரை. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 17 வரை. இந்த 17வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வேத பகுதி அழைக்கப்பட்ட சீசர்களோடு இயேசு சில காரியங்களை பேசுகிறார். பேசும்போது குறிப்பாக அவரிடத்தில் அவர் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அல்லது நினைக்கிறார்கள்? அதற்கு ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். நீர் யோவான் ஸ்நானகர் என்கிறார்கள், எலியா என்கிறார்கள், பலரும் பல விதத்தை சொல்லுகிறார்கள். அடுத்து 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல கேட்ட கேள்வி, இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? பொதுவாக ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? ஏனென்றால் நீங்கள் போகிறீர்கள், அற்புதங்களையும் அடையாளங்கள் எல்லாம் செய்கிறீர்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதனால் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்ட கேள்விக்கு, உண்மை இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் என்று. அதாவது மரித்து போன சிலரை குறித்து அவர்தான் இவர், அவர்தான் இவர் என்று பேசுகிறார்கள். அடுத்து சீசர்களை பார்த்து அவர் கேட்கிற கேள்விதான், நீங்கள், அதாவது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். உடனே சொல்கிறார், இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. அப்படின்னா 2 வெளிப்படுத்தல் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய வெளிப்படுத்தல், இன்னொன்று மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்துகிற காரியம். மாம்சத்தில் சில காரியங்களை குறிப்பாக அறிந்து, இது இதுவாக இருக்கலாம், இது அதுவாக இருக்கலாம் என்று சொல்லலாம். சொன்னது போலவும் நடக்கலாம். அதனால் அது சரியான காரியம் என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் இயேசுவை குறித்து ஜனங்களெல்லாம் ஒரு வெளிப்பாடு சொல்கிறார்கள். இவர் எலியா என்று சொல்கிறார்கள், இவர் ஸ்தேவான் என்று சொல்கிறார்கள். கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களில் இவரும் அவர்தான் இவர் என்று, அல்லது மறுபடி இவர் பிறந்து வந்திருக்கிறார் என்றும், அல்லது மறுரூபம் எடுத்திருக்கார், அல்லது அவருடைய ஆவி இவருக்குள்ளே வந்திருக்கும் என்றும் சில நேரங்கள் பார்ப்போம். ஒரு செத்து போன ஆவி வந்து சொல்லும், யார் வந்திருக்கிறேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னுட்டு கேட்கும். உடனே என்ன சொல்லுவோம், இன்னாருக்குள்ள இன்னார் வந்திருக்கிறார் என்று. அதுவே வேற
செத்து போன ஆவி வருமா வராதாங்கிறது இன்னொரு பகுதி. வரும்னு நினைக்கிறீங்களா, வரான்னு நினைக்கிறீங்களா? எப்படி டீச்சர்? எங்க பேர் சொல்லி சொல்லுதுங்க. நான் யார் தெரியுமா? இன்னார் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, அதெல்லாம் கடந்து போகட்டும், அப்புறம் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இங்கே சொல்றாரு, அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு குறிப்பாக சபையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? இன்னைக்கு காலையில் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. சென்ட் ஜான் சர்ச் விசுவாச குடும்பத்தாரே, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? யார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த கேள்விக்கு உடனே அவர் ஒரு கேள்வி சொல்றாரு. உனக்கு இது மாம்சம் வெளிப்படுத்தல, உனக்கு ரத்தமும் வெளிப்படுத்த. பாருங்க, மாம்சத்தினாலும் யோசிக்க முடியும், மாம்சத்துக்குள் செயல்படுகிற ரத்தத்தினாலும் சில காரியங்கள். ரத்தத்தில் என்ன இருக்கிறது? உயிர் இருக்குது. ரத்தத்தில் உயிர் இருக்குது. அந்த ரத்தம் கூட பேசுவோம். பேசுமா பேசாதா? வேதத்தில் சொல்கிறது, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் ரத்தம் பேசிச்சது. ஐயா, என்னைக்கு என்ன நியாயம் தீர்க்காம இருக்கிறீரே, இவங்களை கொடுமையாக கொடூரமாக நடந்தார்களே, நியாயம் விசாரியும் என்று அந்த ரத்தங்கள் பரிதபிக்கிறது. அந்த ரத்தம் பரிதபித்து பேசுகிறது. நான் கொடூரமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது அநியாயமாய் கொல்லப்பட்டிருக்கிற ரத்தம் சாகிறது இல்லை, சரீரம் சாகுது, சரீரம் செத்து போகுது, ஆனா ரத்தம் சாகிறது இல்லை. அந்த ரத்தம் கூப்பிடுது. அதனால்தான் இரத்த பழி என்று சொல்லுவார்கள். இரத்த பழி என்று சொல்லுவார்கள். அதனால ரத்தத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஒரு மனுஷனை நாம் என்ன செய்யக்கூடாது? கொலையில் நிறைய விதம் இருக்கிறது. பட்டயத்தினால் கொலை செய்கிறது இருக்குது, வார்த்தையினால் கொலை செய்கிறது இருக்கிறது, நடக்கினால் கொலை செய்கிறது இருக்கிறது. சில வீடுகளில் பார்த்தா டெய்லி கொலை நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி கொலை நடந்த ரத்தம் சிந்திட்டே இருப்பார்கள், ரத்த கண்ணீர் வடிப்பார்கள், ரத்த கண்ணீர் வடிப்பார்கள். அப்படிலாம் சில சம்பவம் இருக்கிறது. இப்போ அதுக்குள்ள நான் போகல. அப்போ மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்துவது சரியானது அல்ல. முதல்ல நான் தெளிவடைய வேண்டியது. இந்த ரெண்டு என்ன செய்யறது இல்லை. ஜனங்கள் எல்லாரும் பெரும்பகுதி சொல்கிறார்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் படிங்களேன், 13 படிங்க. பின்பு இயேசு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இந்த கேட்டார். வார்த்தை, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல சீசரை பார்த்து கேட்கல அவரு. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், ஒரு குரூப் என்ன சொல்லுது? யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஒரு குரூப் எரேமியா அல்லது நிறைய தீர்க்கதரிசி வந்ததுல ஏதோ ஒரு தீர்க்கதரிசி தான் இவர் மறுபடியும் பிறந்திருக்கிறார் என்று இயேசுவை இப்படிதான் கண்டார்கள். இயேசுவை இப்படிதான் பார்க்கிறார்கள். இன்றைக்கு இயேசுவை இப்படிதான் நாம் பார்க்கிறோம். இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? இப்படிதான் பார்க்கிறோம். ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க, இயேசு எதுக்கியா சிலுவையில் அறையப்படணும், இயேசு எதுக்கியா இப்படிதான் ரட்சிக்கணுமா? கிறிஸ்தவர்களே கேட்கிற கேள்வி, பிரஜாதியார் கேட்கறது வேற, தேவனை அறியாதவர்களை கேட்கிறவர்களே. இயேசு கிறிஸ்து எதற்காக இப்படிதான் பாவிகளை ரட்சிக்க, பாவியை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதாதான்? அவர் தான் வல்லமை உள்ளவர் ஆச்சுதே, அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி ஆச்சுதே. பாருங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு செயலை தான் இயேசு செய்யும்படி இந்த பூமிக்கு வந்தார். ஆனால்தான் இவர்களெல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும்போது இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? இதை குறித்து பவுல் என்ன எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 கொஞ்சம் படித்து போகும்போது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 நீ கொஞ்சம் படித்து பார்க்கும்போது எப்படி எழுதியிருக்க கொஞ்சம் கவனித்து பாருங்க. எல்லாரும் எடுத்துடுங்க. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம்.
எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. அந்த வார்த்தை 17 கொஞ்சம் வாசிங்க. 17வது வசனம், சாரி 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாரை வெட்கப்படுத்தும்படி? யாரு ஞானிகள்? மாம்சத்தின்படி பேசுகிறவர்கள், இரத்தத்தின்படி ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். அதனால்தான் இயேசு குறித்து இப்படிலாம் சொல்லுகிறார்கள் என்று சீசர்கள் வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். உலகம் என்ன பேசுகிறது? அவர் சொல்கிறார், உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள் ஐயா, யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார் ஐயா, என்ன சொல்ல எரேமியா, இன்னும் சில தீர்க்கதரிசியாரும். யாராலும் பர்டிகுலரா இவர் யாருன்னு சொல்லவே முடியல. அப்ப இயேசுவ ஒருவர் கூட இயேசு என்ன நோக்கத்துக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளல. எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளல. அவர்கள் மாம்சத்தில் என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் இதுதான் என்று அதை அவர் நம்பினார்கள், அதையே பேசுகிறார்கள். இன்றைக்கு அப்படித்தானே? இதுதான் இயேசு, இப்படிதான் இயேசு வந்தார், இப்படிதான் இயேசு, இப்படி என்று அவர்கள் நம்புகிறார்கள், அதை பிரசங்கிக்கிறார்கள், அதை கேட்கிறார்கள், அதை நம்பி அதை பின்பற்றுகிறார்கள். இதுதான் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் திரளான ஜனங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால், இப்படிதான் இயேசு, இதற்கு தான் இயேசு வந்தார். பெரும்பகுதி எப்படி எடுத்துக்கொள்கிறார்? இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதற்கு தெரியுமா? என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். நான் அதையும் எனக்கு முரண்பாடு இல்லை. இயேசு நம்மளை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறாரு. ஆனா என்ன ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? இங்கதான் கேள்விலாம் வருது. எதை நீங்க ஆசீர்வாதம் என்று நம்புகிறீர்கள்? எதை ஆசீர்வாதம் என்று பின்பற்றி ஓடுகிறீர்கள்? இப்படி ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் சொல்லுகிறார்கள், ஐயா யோவான் ஸ்தேவான் வந்திருக்கிறார் ஐயா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஐயா எலியா வந்தார் ஐயா, எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தார். அதே போலதான் ஐயா அவர்தான் இவர்தான் மறுபடியும் பிறந்திருக்கிறார் என்று இயேசுவை பிரபலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்லுங்க, இப்படிதான் ஐயா உண்மை குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள். சரி, அவர்களெல்லாம் எப்படி வேணா பேசட்டும், நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் இயேசுவை குறித்து என்ன பேசுகிறீர்கள்? அடுத்து இயேசு கேள்வி கேட்கிறார். அதான் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 16ஆம் அதிகாரத்துடைய தன்மை. நீங்கள் என்னை குறித்து என்ன பேசுகிறீர்கள்? இப்ப வாசிங்க, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 17. இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்பதான் இயேசு சொல்லுகிறாரு, இது உனக்கு மாம்சமும் வெளிப்படுத்தல, ரத்தமும் வெளிப்படுத்த. அவ சபைக்குள்ள மாம்சத்தின் ஆவியும் மாம்சத்துக்கு ஜீவன் கொடுக்கிற ரத்தத்தின் ஆவியும் என்ன செய்யக்கூடாது? வெளிப்பாட சொல்லக்கூடாது. இந்த வெளிப்பாடு படி சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அது உண்மை போலவே தோன்றும். ஆமா, எலியா இப்படிதானே, எரேமியா இப்படிதானே, இப்படி எல்லாம் தோண சொல்லும். அப்படித்தானே இவரும் செய்கிறார் என்றுலாம் சொல்லும். ஆனால்தான் உனக்கு இதை செய்யப்படலை. பேதுருவே, நீ எதனால நீ பாக்கியவான் தெரியுமா? உனக்கு இப்ப மாம்சமும் வெளிப்படல, ரத்தமும் வெளிப்படல, உனக்கு பரலோகத்திற்கிற தேவன் என்னை குறித்து உனக்கு வெளிப்படுத்துகிறாரு, என்னை குறித்து உனக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதனாலதான் நீ என்ன சொன்னான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எதுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறீர்? எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டிருக்கிறீர் என்றால், நீர் மாம்சத்தில் கிறிஸ்துவாக வெளிப்பட்டிருக்கிறீர்.
அந்த கிறிஸ்து யாரு? இதை குறித்து பவுல் எழுதும் போதுதான் அந்த வார்த்தை எடுத்து காட்டுறாரு. எதை எடுத்து காட்டுறாரு? இப்போ அதை வாசிங்க. என்ன சில வார்த்தை கொஞ்சம் வெட்கப்படுத்தும்படி இல்ல அக்கு முந்திர வசனம். எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்போ யார்கிட்ட கேள்வி அங்க கேட்டாரு? அழைக்கப்பட்டிருக்கிற, அதாவது கிறிஸ்துவோடு உடனிருக்கும்படி அழைக்கப்பட்ட சீசர்கள் இடத்துல தான் இந்த கேள்வி. நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த காலையில் சென்ட் ஜான் சர்ச்சை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவ நீங்க யாருன்னு பாக்குறீங்க? தெரிஞ்சு சொல்லலாம். திரளான ஜனம் சொன்னார்கள், இருக்கட்டும். இப்ப பேதுரு ஒரு விஷயத்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. இப்ப நீங்க இயேசுவை எப்படி பார்க்கறீங்க? வாசிக்கலாம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்து தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை யாரு? இப்ப அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு? மனுஷகுமாரனாகிய என்னை. இப்ப இயேசு தன்னை தான் வேற விதமா எடுத்து காட்டல, எந்த விதமான கம்பேர் பண்ணி சொல்லல. மனுஷத்தில், அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட மாம்சத்துக்கு. இங்கதான் ஒரு கேள்வி வருது, ஏன் இவர் மாம்சத்தில் வந்துதான் ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? மாம்சத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் பெரிய கேள்வி. மாம்சத்தில் வந்தா பாவத்தை மன்னிக்க முடியுமா? இதுக்கு சில காரணங்களை காட்டுறோம். ஒரு 3 காரியங்களை காட்டுறேன். ஏன் இயேசுவா தேவனாகவே ஏன் பிறக்கல? தேவனாகவே ஏன் வெளிப்படல? ஏன் அவர் தேவனா பிறந்திருந்தா ரட்சிப்பு உண்டாக்குறது ஈஸியா கஷ்டமா? அவர் தேவனாக வெளிப்பட்டு தேவனாகவே செயல்பட்டு இருந்தா ரட்சிப்பு கஷ்டமா லேசா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு இது கொஞ்சம் ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். மாதிரி கடைசி நாள்ல அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி மாதிரி. அதே நேரத்தில் அடுத்த மாதத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் இயேசு தேவனாக வெளிப்படவில்லை? பதில், இதை குறித்து 5 வருஷம் முன்னாடி பேசியிருக்கிறேன். ஆனால் அது வேற டாபிக் பேசியிருக்கிறேன், அந்த பாயிண்ட் பேசியிருக்கிறேன். என்ன சசிகா தான் டக்குன்னு பதில் சொல்றாரு. ஏன் தேவனுடைய சாயலாகவே தேவனாகவே இந்த பூமியில அவர் வராம ஏன் மனுஷனாக வந்தார்? மனுஷனாய் வந்துதான் பாவத்தை மன்னிக்க முடியுமா? மனுஷனாய் வந்துதான் செய்ய முடியுமா? ஒரு கேள்வி நிச்சயம் கேள்வியில வந்தாதான் உங்களுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்க. பார்த்துக்கோங்க, ஏன் இயேசு அதை செய்யணும்? இந்த கேள்வி வருதா வரலையா? நம்ம நிறைய கிறிஸ்தவங்க எதுக்குயா ஆதாம்னு ஏவாள்னு ஒன்று உண்டாக்கி அதுக்கு ஒரு சோதனை வச்சு இப்படிலாம் எங்களை பாவிகளை ஆக்கி விட்டாரு. சரி, இயேசு தான் எதுக்கு இப்படி வந்து இப்படிலாம் பாடுபட்டு தான் செய்யணுமா? ஏன் அவர் நேர கடவுளாக மாறி ஒரே ஒரு வார்த்தை மேஜிக்குமா பண்ணிருக்கலாமே, ஏன் அதை செய்யலை என்று ஒரு 3 காரியத்தை காட்டுற பாருங்க. சரி, விளங்க நினைக்கிறேன். வாசிக்கலாம். என்ன அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு சொல்ற, அப்புறம் என்ன ஈஸியாக விளங்கும். பிலிப்பியருக்கு எடுத்துல பவுல் ஒரு விஷயம் சொல்றாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை எடுத்து எல்லாரும் எடுத்துடுங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த அதிகாரத்தை அவர் அப்படி எடுத்துக்கொள்ளாம, அப்படி எண்ணாம என்ன நினைக்கிறாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலானார். என்ன சொல்றாரு? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும்
அதான் பாருங்க, கடவுளா இருந்தும் நிறைய பேருக்கு கேட்குறாங்க, இயேசு கடவுளா, அவர் கடவுள் இல்லை, இப்படிலாம் நிறைய கேள்விலாம் வருது இல்ல. அவர் கடவுளா இருந்தும், இப்ப அதுக்குதான் சில பதில், அவர் தேவனா இருந்தும் அவர் என்ன செய்யலையா, அப்படியே தேவனாக்கு இந்த பூமிக்கு வராமல், இங்கதான் கேள்வி, ஏன் அப்படியே வந்திருந்தா ரொம்ப ஈஸியா சில காரியங்களை செய்திருக்கலாமே, ஒரு ஈஸியா ரொம்ப காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தை ரசித்திருக்கலாமே என்ற கேள்விகளுக்கு பதில பாருங்க, வாசிங்க. அவர் தேவனாய் வந்தால் மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:8, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, நல்லா கவனிச்சு பாருங்க, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் தேவனுடைய தோட்டத்தில் உலாவி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, அந்த தோட்டத்துல வழக்கமா தேவனும் ஆதாமும் ஏவாளும் பேசுவார்கள், இந்த சத்தத்தெல்லாம் கேட்பார்கள். ஆனா இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்கிறார்கள், அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் அவருடைய மனைவியாகிய ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய உண்டாக்கின அந்த விருட்சத்துக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏன் அவருக்கு சத்தத்தை கேட்டுட்டு ஏன் அவருக்கு முன்னாடி நிக்கல? அதுவரைக்கும் தேவ சத்தத்தை கேட்டவர்கள் தான், அதுவரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்தவர்கள் தான், தேவனோடு முகமுகமாய் பேசினவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் என்றைக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை, தேவன் செய்ய கூடாது என்று சொன்ன கட்டளை மீறி, தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன வார்த்தையை மீறி தவறை செய்தார்களோ, அந்த தவறு செய்த அடுத்த நிமிடமே இப்பொழுது மனிதன் தேவனை பார்க்க கூடாதபடிக்கு சுபாவம் மாறிடுச்சது. இப்ப அவர் நீ பாவி என்று சொல்லல, நீ பாவம் செய்தா என்று சொல்ல, அவருடைய சத்தத்தை தான் கேட்கிறார்கள். சத்தத்தை கேட்ட உடனே அவர் நினைச்சார்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் தேவனை அவர் பார்க்கல? அவர் தேவமா தானே வந்தாரு, எப்பொழுது பார்த்த தேவன் தானே. ஏன் அந்த தேவனை அவர் பார்க்க முடியல? பாவியா இருக்கும்போது அவன் பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்க முடியாது. பாவத்தின் வாழ்வை வாழுகிறவர்கள் பரிசுத்த தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. அதனாலதான் பாருங்க, நல்ல கவனித்து, மாம்சமும் ரத்தமும் ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்பாட கொடுத்தா அவன் என்ன செய்வான்? நான் கர்த்தரோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தரோட இல்ல, கர்த்தரோட பேச முடியாது. உன் மாம்சம் உன்னை ஏமாத்துது, உன் ரத்தம் உன்னை ஏமாத்துது, அது உன்னை வஞ்சித்துக்கிட்டு இருக்குது. நீ வஞ்சனையில் இருக்கிறதே உனக்கு தெரியாதபடிக்கு நான் நல்லவன், நான் தேவ பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு காரியத்தை விலகிக் கொள்ளுங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த சமூகத்தை விட்டு, சில நேரம் கவனிச்சு பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு தவறு செய்துட்டோன்னா அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்த உடனே எப்போ மாதிரி பேசுவோமா? உனக்கு திருட்டு பார்வை வந்துடும், முகத்தை பார்க்க மாட்டோம், கீழே பார்த்துட்டே பேசுவோம். அவங்க வந்துட்டு இதான் கேட்டாங்களா? இல்லை. ஆனால் உன் ஆள் மனசு சொல்லுகிறது, உன் மனம் என்ன சொல்லுகிறது? நீ ஒரு தவறு செய்த ஒரு ஆளு, தவறு செய்த ஆளு, இன்னாருக்கு விரோதமாக நீ தவறு செய்திருக்கிறாய். முகத்தை பார்க்க தோடாது, விலகி ஓடச் செய்யும். அன்றைக்கு ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் எப்பொழுது மீறுதல் நடந்ததோ அடுத்த நிமிடமே அவர்கள் உண்மையின் பக்கத்தில் நிற்காமல், தேவனுடைய திட்டத்தின் பக்கத்தில் நிற்காமல், தேவன் ஆயத்தமான இடத்தின் பக்கத்தில் நிற்காமல், அவர் உண்டாக்கி வைத்திருக்க விருட்சத்துக்குள்ளே ஓடி போய், அதாவது தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அதாவது உலகத்தில் போய் மறைத்துக் கொள்கிறார்கள். இந்த மாம்சம் ரத்தம் சொல்கிறது, நீ இப்படி மறைந்து கொண்டால் உன் நிர்வாணம் மறைக்கப்பட்டது என்று நினைத்துக் கொள்கிறோம். அதுக்கு போய் ஒழித்துக் கொள்கிறோம். என்னை யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று. மாம்சமும் ரத்தமும் சரியானது உனக்கு வெளிப்படுத்தாது, சரியான ஆலோசனை உனக்கு கொடுக்காது, அது தவறான ஆலோசனை கொடுக்கும். அதனால்தான் பேதுரு பார்த்து சொன்னார், உனக்கு இது மாம்சம் வெளிப்படுத்தவில்லை, ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னார். முதல் பகுதி பாருங்கள்,
அப்ப தேவனாக பழகினவராக சத்தத்தை கேட்டவராக தேவன் வரும்போது மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. ரெண்டாவது இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க, வாசிக்கலாம். யாத்ராமதி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது எல்லாமே நான் தெரிந்த ஒரு பகுதி தான். யாத்ராமதி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனத்தை கொஞ்சம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு என்றைக்கு விசுவாசிக்கும்படி கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். நான் எங்க வருவேன்? கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன். என்ன செய்ய மாட்டா, நீ முன்னாடி நிக்க முடியாது அப்படி சொல்றாரு. ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். ஜனங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மோசே கர்த்தர் சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. அடுத்த வசனத்துக்கு வந்துருங்க. 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வாங்க. மோசேயை நோக்கி நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. தேவன் எங்களோடு என்ன செய்ய வேண்டாம்? பேசாதிருப்பாராக. அதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல போய் படிச்சிருங்க, உங்களுக்கு இல்ல விளங்கும். நீர் எங்களோடு பேசும், மனுஷங்களோடு பேசட்டும், ஆனா யாரு பேச வேண்டாங்கிறார்கள்? தேவன். ஏன் தேவன் வரக்கு விரும்பலாமே? ஏன் தேவன் வர விரும்பல? தேவன் மனுஷனுக்கு முன்னாடி தேவனாய் நிற்பதை மனுஷன் விரும்பவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் தேவனுடைய வார்த்தைக்கு மீறினபடினால் அந்த தேவனுக்கு முன்பாக நான் நிற்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் சிலருடைய கேள்வி, எதற்கு இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார், எதற்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார், எதற்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார், எதற்காக இருக்கிறத இதில் காட்டுறேன். அப்போ தேவன் மனுஷன் பேச விரும்பினாரு, மனுஷனுக்கு முன்னாடி வர விரும்பினாரு. ஆனா மனுஷன் விலகி ஓடுகிறான், தேவனை விட்டு விலகி ஓடுகிறான். அவனால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இங்கே சொல்கிறார்கள், மோசே நீர் எங்களோடு பேசும், ஆனா யார் மட்டும் பேச வேண்டாம்? தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. கடவுள் எங்களோட பேசலையா? ஏன்னா நாங்க அவர் பேசினா நாங்க தாங்கவே முடியாதுயா. யார் விளங்கிட்டா? கடவுள் சொன்னாரா? மனுஷன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 3வது ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் என்றான். இப்ப என்ன சொல்கிறார்? தேவனை பார்த்தா நம்ம என்னதான் செய்ய போறோம்? இப்போ மனுஷனுடைய மனநிலை எப்படி இருந்தது? மனிதர்களுடைய மனநிலைகள் இப்படி இருந்தது. இதில் சொல்லலாம் கேள்வி இருக்குன்னா, இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? எல்லாரும் கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? ஒருத்தர் அப்படி இப்படிலாம் சொன்னார்கள். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவரிடத்தில் கேட்கிறார். அழைக்கப்பட்டவர் என்ன சொல்கிறார்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆனா இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு? நான் யாருப்பா? மனுஷகுமாரன், நான் உன் சகோதரன், உன்னை போலதப்பா நானும் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறேன், நான் உன்னை போல பிறந்திருக்க மனுஷகுமாரன். அதனால் நீ என்ன விட்டு பயப்பட வேண்டியதில்லை, நீ எனக்கு ஒரு தெரிச்ச விடல. சும்மா இயேசுவை சிலுவையில் அறையலைங்க, சும்மா அவரை கள்ளத்துக்கு எரியல, தாடியை பிடிக்கல. இவன் முழு தேவனா இருந்தா தொட முடியுமா? அவர் முன்னாடியே நிற்க முடியல, அவர் சத்தத்தை கேட்க முடியல. தேவனை கடவுளை அவன் முன்னாடி கேட்க முடியல, பார்க்க முடியல. இப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன் பாவிகளை ரட்சிப்பதற்காக மனுஷன் என்னை விட்டு ஓடக்கூடாது, மனுஷன் என்னை விட்டு விலகிடக்கூடாது. அந்த மனுஷனோடு நான் இருக்க வேண்டும், அந்த மனுஷன் என்னோடு இருக்க வேண்டும். நான் மாம்சத்திலேயே 100க்கு 100 இரத்தமும் சரீரம் உள்ளவராக அவர் இந்த பூமியிலே வெளிப்படுத்தி அவர் செய்த காரியம். தேவனுடைய நோக்கம் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவது. தேவன் இந்த பூமியிலே ஒரு அழகான ராஜ்யத்தை உண்டாக்க விரும்பினார். எப்படி முதல் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அங்கே மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கி அவர்களை வைத்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்தாரோ, அந்த நோக்கத்தை சர்ப்பம் என்கிற வஞ்சக ஆவி எப்படி அவர்களை விழப்பண்ணி வழிவிலக பண்ணினதோ,
அதே போல் கடைசி நாட்களில மனுஷனை பொல்லாத உபதேசங்களும் பொல்லாத ஆலோசனைகளும் அவர்களை வழிவிலகி போகப்படுகிறது. சில நேரங்கள் சில காட்சிகள் நாம் மிகவும் மிகவும் வேதனை துயரம் உள்ளதா மாற்றுகிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சந்நிதியில் எப்படி வரணுமா? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். இன்னைக்கு முழங்கால் நிறைய பேருக்கு இல்லாமே போச்சு. நீ நிறைய பேருக்கு முழங்கால் இருக்குதா? கேட்ட கால் வலிக்குது. என்ன வலிச்சாலும் ஒரு 5 நிமிஷம் கூட நமக்கு என்ன செய்ய முடியல, முழங்கால் படியிட முடியல. ஏன்னா அவ்வளோ சொகுசை நம்ம உண்டாக்கி கொடுத்துட்டோம். சொகுசு என்ன செய்யும், உண்டாக்கி கொடுத்துட்டோம். நல்லா சேர்லாம் போட்டு ஏசிலாம் போட்டு கொடுத்த உடனே அது சொகுசாய் மாறிச்சது. அந்த முழங்கால் படி எடுக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி வரணுமா? இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம் பாருங்களேன். இன்னைக்கு முழங்கால் போடணும்னா அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நான் வீடுகளில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது கூட பெரும் பகுதி என்ன செய்வோம், இந்த பிடக்ஸ் இப்படி மடக்கிட்டு ஒத்த கை இப்படி ஊனிடுவோம். இப்படி பண்ணிட்டே தோத்திரம் அப்படிமா, அப்புறம் இப்படி திருப்பி தோத்திரம் முடியும். இப்படி ஆரிச்சு பாருங்க. ஆனா சரியா அதுல பிழை இருக்கிறது, அதுல ஒரு தவறு இருக்கிறது. அந்த தவறை கொஞ்சம் மாற்றிக்கொள்வதற்கு தான் சபைக்கு வர்ற நோக்கம் எடுக்கிறோமா, நம்மை சீர்படுத்துவதற்கு, குறைகளை சரிப்படுத்துவதற்கு தானே தவிர. அதனால்தான் சபை நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தகப்ப மாதிரி, அது ஒரு தாய் மாதிரி. நம்ம ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஞானத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கும். வெறும் கண்டிச்சுக்கிட்டு மட்டும் இருக்காது, அது ஞானத்தை போதிக்கும். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டிக்கிட்டே இருக்கும். உனக்கு நீ எதை விசுவாசிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு ஏன் நீங்கள் யாருன்னு இயேசுவை பார்க்கிறீர்கள்? உலகம் சொல்லுகிறது அவர் அப்படி என்று, இந்த சாயல் என்று, இன்னாரை போல என்று. ஆனா நீங்கள் யார் என்று கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தார் தவிர அவர் யார் என்று அவர் விளங்கல. மனுஷகுமாரன் என்பதை பேதுரு விளங்கல. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா? மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷன். நான் முழுவதும் மாம்சத்தில் வெளிப்பட்டேன். ஏன் நான் மாம்சத்தில் வெளிப்பட்டேன்? நான் தேவனா இந்த பூமிக்கு வந்திருப்பேன் என்றால் நீங்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர் பேசின போல பேசியிருப்பீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேலர் என்ன சொன்னார்களோ அதுதான் நீங்களும் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தை செயல்படாதபடிக்கு நான் முழுவதும் மாம்சத்தில் வெளிப்பட்டேன். ஆனால் அந்த 3 பகுதியில் பாருங்கள், தேவனை விட்டு மனுஷர் ஓடினார்கள். அவர் தேவனாக தான் வந்தார், தேவனாகவே பேசினார், தேவனாக அற்புதம் செய்ய விரும்பினார். ஆனால் மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவர் சத்தத்தை கேட்க விரும்பவில்லை. முடியாதபடி இருந்தது. ஏன் முடியவில்லை? தேவனை விட்டு விலகி பாவத்தின அக்கிரமத்தின கட்டுகள் இருந்தார். இப்படி கட்டுகள் இருந்தவர்களை மீட்பதற்கு தான் பிதாவாகி தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஆனாலும் ஒரு மனுஷர் கூட ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்பவே இல்லை. கடைசியா பார்த்தார், தன்னையே மனுஷகுமாரனாய் மாற்றினார், மாம்சத்தில் வெளிப்படுத்தினார், நம்மோடு வாழ்ந்தார், நம்மோடு பசியுள்ளவராக இருந்தார், நம்மோடு தாகமுள்ளவராக இருந்தார். இயேசு நம்மோடு வாழ்ந்தார். என்ன, என்னை பார்த்து ஒரு மனுஷர் ஓடிவிடக்கூடாது என்று, ஒரு மனுஷர் ஓடக்கூடாது என்று ஓடினார். ஆனால் இப்பொழுது மனுஷர் ஓடவில்லை, அவர் தலையில் ஏறி மிதித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள். ஏன்னா இப்பொழுது அவர்கள் தேவன் என்பதை மறந்தார்கள். இவர் தேவன் இல்லை என்று கன்ஃபார்ம் பண்ணி விட்டார்கள். இவர் மாம்சம் தான். ஆனால் சொல்றார், இவன் இன்னாருடைய மகன் தானே, இவனுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே என்று இயேசு அழகாடையாளம் காட்டினார்கள். இவர் முழுவதும் மனுஷன் தான் ஐயா. ஆனால் அவர் கேட்டார்கள், எந்த அதிகாரத்தினாலே இதெல்லாம் செய்கிறீர், எங்களுக்கு சொல்லும். யாரா நம்பினார்களா? இல்ல. எந்த அதிகாரத்தினாலே? இயேசு தன்னை இந்த பூமியிலே தேவனாய் வெளிப்படுத்தாதற்கு ஒரு காரணம் இதுதான். ஏன்னா பெரும் பகுதியானவர்கள் இயேசுவை தேவன் குமார் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளாக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதை எதிரான கருத்தில் நிறைய பேசுவார்கள். ஆனால் நோக்க தெரியாது. அவர்கள் எழுத்த மட்டும் பார்க்கிறார்கள். எதற்காக, ஏன்? அதுதான் இந்த காரியம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காரியத்தை எடுத்து காட்டுகிறார். இயேசு தன்னை மாம்சத்தில் வெளிப்படுத்த நோக்கம்
வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிற. கரனை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இழந்து போனதை தேடவும். ஐயா, இழந்து போறவனுக்கு தான் அந்த வலி தெரியும். ஒருத்தனை இழந்திருக்கவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த உங்களுடைய பணம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து மிஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குது வலி? எப்படிங்க இருக்கும்? வேண்டாம், நீங்க சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க, பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்க, வீட்டுல இருந்து பார்க்கும்போது இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது சம்பாதிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. அந்த இழந்தவனுக்கு தான் தெரியும். நான் நீங்களும் சாதாரண பொருளை இழந்துட்டு அவளை துடிக்கிறோம். சாதாரண பொருட்களை இழந்து அவளை வேதனைப்படுக்கிறோம். ஐயோ, என்னுடைய வருமானம் எல்லாம் போய்விட்டது, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் போயிட்டது. புலம்பி 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 நாம் என்ன செய்கிறோம்? பேசிக்கொண்டே இருக்கிறோம். இரவு தூக்கம் வர மாட்டேங்குது, புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இயேசு யாரை இழந்தார்? பிதாவாகி தேவன் யாரை இழந்தார்? அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னை விட்டு ஓடுகிறானே, தன்னை விட்டு ஓடுகிறானே என்பதை அவர் மனதில் நினைக்கும் போது அவருக்கு வந்த வேதனை. ஐயோ, என் பிள்ளைகள் என்னை விட்டு ஓடுகிறார்களே. ஒரு பிள்ளைகள் ஓடும்போது அந்த தாய்க்கு தகப்பனுக்கு அந்த வலி தெரியும். தெரியுமா தெரியாதா? அந்த கெட்ட குமாரனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவன் செய்த செயல்கள்லாம் ஒரு 3 காரியத்தை மட்டும் காட்டுற பாருங்க. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதுல 3 சொன்னேன், இதுல 3 காரியம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். எல்லாத்தையும் இழந்து இப்போ யாருங்க எப்படி நிற்கிறான்? தகப்பனை விட்டு ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போய் இப்போ எல்லாத்தையும் இழந்து போய் இப்போ பன்றிகளுடைய கூட்டத்துக்குள்ள, இன்னைக்கு பெரிய பன்றி கூட்டம் தான் நிறைய இருக்கு. பார்த்துடுங்க, பன்றி கூட்டம் தான் நிறைய இருக்குது. அந்த தவிடுக்கு பின்னாடி அலைகிற கூட்டம் நிறைய இருக்குது. சாதாரண எச்சியான பொருட்கள், எச்சியான இச்சைகள். அதுல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சாப்பாட்டுக்காக, திங்கிறதுக்காக, இதற்காக. சில ஆட்களை பாருங்க, திங்கிறது கிடைக்கலனாலே நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை, உனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்றாரு. நீ எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பி இல்லைன்னு இருக்கு. சாதாரண நீ என்ன பந்தியில் முதல்ல இடத்துல உட்கார வைக்கல? இந்த ஃபங்க்ஷன் டைம்ல நீங்க நிறைய பார்க்கலாம் இதை. சில நேரம் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, இந்த சொந்தக்காரங்களை கூப்பிடுறதை விட சும்மா இருந்து போடலைங்க, இவங்களை கூப்பிட்டு பெரிய வேதனையா இருக்குது. ஒருத்தன் என்ன போட்டோ எடுக்க கூப்பிடலாங்கிறான், ஒருத்தன் என்ன இது கூப்பிடலாம், என்ன இந்த கணப்படுத்த வைக்கிறாங்கிறான். ஆனால் எவ்வளோ வாரம் பாட்டு வந்துட்டு நல்லா அன்பாக பேசிட்டு எடுத்து விஷ் பண்ணிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே பொன்பிள்ளை மாப்பிள்ளையே பார்த்துட்டு போயிடறாங்க. ஆனால் இந்த சொந்தக்காரன் ஒருத்தர் அந்த முக்கில் போய் நிற்கிறான், ஒருத்தர் இந்த முக்கில் போய் நிற்கிறான், அங்கே இதை பேசுகிறான், அதை பேசுகிறான். இந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை அழைச்சிட்டு வந்தா, இங்கே வந்தா என்ன செய்கிறான்? அந்த இழந்தவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் பிதாவாய் மனுஷனை இழந்தாரியா, அவர் உண்டாக்கின மனுஷன், அவருடைய சாயலை கொடுத்த மனுஷன், அவருடைய சுவாசத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த மனிதன் அவர் இழந்ததுனால அவருக்கு இருந்த பாரம் அவருக்கா தெரியும். அதனால்தான் இங்க இயேசுவை குறித்து என்ன சொல்கிறது? வாசிக்கலாம் மீண்டும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சாதாரண விஷயம் இல்ல. லூக்கா 15:4 எது சொல்கிறது? உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்தும் அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும். கவனிச்சு பாருங்க, இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி சொல்லிட்டு போறேன். இப்போ அவனுக்கு 99 ஆடை விட எது ரொம்ப பாரத்தை கொடுத்து, எது வேதனை கொடுத்துச்சுது? நம்ம ரொம்ப சரி 10ல் 1 தானே போச்சுது அப்படின்னு இருக்கல.
ஆனால் அவருக்கு அந்த பாரம். என்னை சம்பாதிச்சார். அவர் சம்பாதிச்சார். சில ஊழியக்காரங்களுக்கு இந்த கவலைகள் இருக்கு. ஒரு ஆள் காணாமல் போனால் கூட அவ்வளவு வருத்தமும் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எவ்வளவோ உபதேசம், எவ்வளவோ செய்திருக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு திருட்டு ஆடா போச்சுதே, காணாமல் போச்சுதே, இது ஒரு பண்ணி கூட்டத்தில் போய் சேர்ந்து போச்சுதே அப்படின்ட்டு யாருக்கு அந்த வருத்தம் இருக்கும்? யாருக்கு அந்த கஷ்டம் இருக்கும்? இழந்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும். ஒரு பிள்ளை கெட்டு போச்சுன்னா ஒரு தாய்க்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு வியாதி வந்துன்னா உங்களுக்கு தூக்கம் வருதா? ஒரு பிள்ளை கஷ்டப்படுதுன்னா தூக்கம் வருதா? ஒரு பிள்ளை கொஞ்சம் வெளியே இடத்துக்கு தூரத்துக்கு அனுப்பினா தூக்கம் வருமா? வருமா வராதா? நான் நேற்று நைட்டு சாலமும் நைட்டு திட்டி அடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல, தூக்கமே வரல. அப்பப்போ மேலே போய் பார்க்குறேன், என்ன பண்ணுறான். அப்போ பாருங்க, அவனை நான் பெத்தெடுக்கல, என் சகோதரனுடைய ஒரு பிள்ளை. ஆனால் அவன் தப்பு செய்யும் போது எனக்கு வருத்தம் வருது. அவனை நான் கண்டிக்கிறேன், அடிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்பதான் யோசித்து பார்த்தேன், அவன் என் ரத்தம் இல்லையே, ஆனாலும் எனக்கு என்ன இருக்குது? ஒரு பாரம் இருக்குது. அவன் மன திரும்ப மாட்டேங்கிறான்னு பாரம் இருக்குது. அவன் என்ன எத்தனை சொன்னாலும் அதே தானே செய்கிறான் என்ற ஒரு பாரம் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பாரம் ஆனால் நம்ம உண்டாக்கிற தேவனுக்கு பாரம் இருக்குமா இல்லையா? இதுக்கு தாங்க இந்த இயேசு தேவனாய் இருந்தும், தேவ சாயலாய் இருந்தும், தேவ குமாரனாய் இருந்தும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது யாருக்காக? இழந்து போன எனக்காகவே. அதாங்க தேவ சாயல் சொல்றோம், தேவ குணம் என்று சொல்கிறோம், தேவ நன்மை என்று சொல்கிறோம். இந்த தேவ நன்மையும் தேவ குணமும் தான் சபைக்கு உண்டாகணுங்கிற கர்த்தருடைய விருப்பம். ஆனா பிசாசுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, நீ தேவ சாயல இருக்கக்கூடாது, தேவ குணம் உனக்குள்ள வரக்கூடாது, தேவ அன்பு உனக்குள்ள வரக்கூடாது, உலகத்தின் அன்பு வரணும், உலகத்தை குறித்து இச்சிக்கணும், அந்த நேசத்தை உனக்கு வரணும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வை உண்டாக்கிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இயேசுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் அந்த வீடு மனம் திரும்பிடும். அதனால தான் அடிக்கடி நம்ம சகையை குறித்து பேசுறோம். இயேசு சகை வீட்டில் வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு வந்துச்சுது, ஒரு பெரிய மீட்பு வந்துச்சுது. ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாமல் நீங்க எப்படி தெரியும்னு சொன்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அடைந்த பிறகு அவனுக்கு எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் இந்த உலக மனிதரோட அவனுக்கு எந்த சிநேகிதம் இருக்காது. உலக மனிதனுடைய வார்த்தை கேட்டு அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அவன் எப்பொழுது கர்த்தரோடு பேச விரும்புவான். நீங்க எந்த நேரங்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் உடனடியாக கர்த்தர். ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் விதமாக சொன்னார். அவருடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசிய அவர் நினைச்சார், அவருக்கு கொஞ்சம் பலகீனமாக இருந்தபடினால அவர் உடன் லக்கேஜில் எடுத்து போறதுக்கு, அவரோடு போவதற்கு, பாதுகாப்பு போவதற்கு ஒரு விசுவாசி கூப்பிட்டு போறாரு. அவர் தான் டிக்கெட் எடுத்து எல்லாம் எடுத்து கொண்டு போறாரு. அப்பொழுது ஏரோட்ரமில் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. உடனடியாக அவர் சொன்ன ஒரு சாட்சி, அவர் கூட வந்திருக்கிற அந்த விசுவாசி என்ன செய்கிறாரு, ஐயா இவ்வளோ நேரமாகுது என்ன செய்கிறது அப்படின்னு அந்த வெயிட்டிங் கான்லேயே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் வேதத்தை படிச்சு கொண்டே இருக்கிறார். அடுத்து 1 மணி நேரம் நேர் முழங்காலில் நின்றே அந்த விசுவாசி ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். இதை பார்க்க இந்த ஊழியக்காரருக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். நான் வெளியே போகலாம், அல்லது இதை சாப்பிடலாம், அல்லது இதை செய்யலாம், அதை செய்யலாம், அல்லது செல்ல நோண்டி கொடுக்கலாம். இப்போ நம்ம நேரம் கிடைச்சா என்ன செய்வோம்? உடனே எதை எடுத்து பார்ப்போம்? வேதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே படிப்போமா? உடனே என்ன செய்வோம்? செல்லையோ உடனே செல்லை எடுத்துக்கொண்டு இதானே பார்த்துட்டு இருப்போம். அப்படியே நாமே சிரிப்போம். எப்படி சிரிப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் வேணும் திட்டுற மாதிரி சிரிப்போம், அவ்வளோ சத்தத்தை வைத்து சிரிப்போம். ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டே இருப்போம். எப்படி இன்னும் காதோட மாட்டிக்கிடுறோமா? சத்தம் யாரும் கேட்கறது இல்லை, ஆனால் எனக்கு மட்டும்தான் கேட்கும். ஆனால் நானே விழுந்து விழுந்து சிரிப்பேன். யாரு? ஊழியர்களே, விசுவாசிகள் இவங்களாம் உட்காந்துட்டு எதை செய்வாங்க? இது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இதே நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் நடந்த விஷயம். அடுத்து 1/2 மணி நேரம் வேதத்தை படிக்கிறார், 1 மணி நேரம் அந்த பையன் ஜெபிக்கிறார்.
அடுத்து ஆலோசனை பண்ணிட்டு எல்லாம் ரெடியாக வருங்க உடனே எழுப்புறாரு. அந்த தேவன் சொன்னது, என் விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசி ஒரு காலத்துக்கு இருந்தான், ஆனால் இன்றைக்கு எப்படி தேவனோடு இருக்கிறான் என்று என் ஆத்துமா எனக்குள்ளே களி கூர்ந்தது, சந்தோஷப்படுது. இந்த உலகத்தினுடைய எந்த வித நாங்கள் டிவிலாம் இருக்கும் நமக்கு தெரியும், அதை பார்த்து ரசிக்கலாம், பண்ணலாமா? ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்குள்ள வந்துவிட்டால் இந்த உலகம் அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். இந்த உலகத்தின் சின்ன ஆசை கூட வராது இந்த இடத்துல. அதனால்தான் மரம் எதனால் அறியப்படும்? கனியினால். நீ யார் என்பது உன் செயல் தான் காட்டி கொடுக்கும், உன் பேச்சு தான் காட்டி கொடுக்கும், உன் நடக்கையில் காட்டி கொடுக்கும். நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ தேவனை எப்படி அறிந்திருக்கிறாய், எப்படி தேவனை அறிந்திருக்கிறாய் என்பதை உன்னுடைய செயல். இன்னைக்கு சில விஷயம் வெட்கக்கேடாக இல்லை, கொஞ்சம் கவனித்து பாருங்க. பிள்ளைகள் எதை உட்கார்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள், எதை கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் உங்க பிள்ளைகள் கண்ணு முன்னாடி வேதத்தை படிச்சது, உன் பிள்ளை அப்படி படிக்கல, இன்னைக்கு அவன் தாய்க்கு கண்ணீர் வந்திருக்குதா? ஐயோ இது இழந்து போயிட்டு இருக்குதே, நித்திய ஜீவனை இழக்குது, நித்திய தேவனை இழந்து போயிருக்குதே, இது உலக ஆவியால் கட்டப்பட்டிருக்கிறது, பிசாசு பிடியில் இருக்கிறது என்று என்னைக்காவது ஒரு தாய் இதற்காக கண்ணீர் வடித்து விடா? என் பிள்ளை மார்க்கே எடுக்கல, ஆண்டவரே, எங்க கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு? என்றைக்கு உன் பிள்ளைகளை குறித்து இந்த அக்கறை? என்றைக்கு இரவு பகலும் தேவ சமூகத்தில் இந்த பிள்ளை எழுந்து போல நின்று இருக்கிறா? என் பிள்ளை படிக்கல, அங்க வேலை கிடைக்கல, அது இப்படி இதை குறித்த கவலைப்பட்டாயிரு. தேவனை விட்டு பிள்ளை தூரமாய் போனது குறித்து ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ கண்ணீர் வெடிப்பாய். தேவனை நீ யார் என்று அறிந்திருக்கிறாய்? நீ கேள்வி நம்ம பார்த்து கேட்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள், அவர் என்று சொல்லுகிறார்கள். சீசர்களை, அழைக்கப்பட்டவர்களை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், நான் மாம்சத்துல மனுஷனாக வெளிப்பட்டிருக்கவா, மனுஷகுமாரன் என்று சொன்னார். ஏன் மனுஷனாய் வந்தேன்? உன் கூடவே வாழ விரும்புகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறேன்? பாட்டு பாடும், என் கூடவே இருக்கிறீர். ஆனா பாடுறவங்க கூட இருக்க மாட்டா, யாரோட இருக்க மாட்டா. ஏன்னா பாடுறது எல்லாம் இது யாரு? சினிமாக்காரன் எழுதி கொடுத்ததும் பாடுறது. பிராக்டிக்கலுங்க, வாழ்க்கையில் வரணும். உன் ஆக்ஷன்ல வர்றதில்லை, உன் நடிப்பில் வர்றதில்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு விசுவாசி ஒரு வீடியோ ஒன்று காட்டினாங்க. ஐயா இவர் யார் தெரியுமா என்று சொன்னார். இது என்ன இது அப்படின்னு பாட்டு எல்லாம் பார்த்த உடனே, திடீர்னு பார்த்த உடனே சினிமாவை பாட்டு நம்ம நினைப்போம், சினிமா குரூப் டான்ஸ் ஆடுன்னு நினைப்போம். ஆனால் அதை பார்த்த உடனே சில ஆட்கள்லாம் தெரிஞ்ச முகங்கள்லாம் இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களும் தெரியும் இது யாருன்னுட்டு. இது சரியா? நான் நீ சரியா நினைக்க தப்பு நினைக்கிறியா? தப்புன்னு நினைக்கிறேன். உனக்கே தப்பு தெரியும், ஏன்டா வந்து என்ன கேள்வி கேட்கிறேன்? இது சரியில்லைங்கிறது உனக்கே தெரியும், சரியில்லைங்கிறது நமக்கே தெரியும். தேவனை எப்படி அறிந்திருக்கிறார்கள்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது. நிறைய நேரம் சொல்லலாம், அவர் தான் என் பாடுகளை ஏற்றுக்கூடிய துக்கத்தில் சுமந்தபடினால இனி என் இஷ்டப்படி வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. ஐயா, அதை நினைத்து அதை சிந்தித்து இந்த இயேசு தேவனாக இருந்தும் மனுஷனாக வந்திருக்கிறாரு, என் கூடவே இருக்க வந்திருக்கிறாரு, என்னை நடத்த வந்திருக்கிறாரு, எனக்கு போதிக்க வந்திருக்கிறாரு என்ற பயம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் தேவன் நீங்க எப்படி பார்க்குறீங்க? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டோம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால காணாமல் போன அந்த ஆட்டை குறித்து பேசுறாரு, அந்த மனுஷோட மனதை குறித்து காட்டுறாரு. அங்க ஆடு ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அவனுடைய மனம் என்ன? ஏன் 99 விட்டுட்டு அந்த ஒண்ணு பின்னாடி ஏன் ஓடுறாங்க? யோசித்து பாருங்கள். அதுதான் தெய்வத்துடைய அன்பு. இந்த உலக அன்பு வேற, தெய்வத்துடைய அன்பு. அவர் பாருங்க, அவருக்கு 100 பரலோகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு, அவ்வளவு மகிமை இருந்துச்சு. ஆனா அவ்வளவு மகிமையை விட்டுட்டு காணாமல் போன நம்மை தேடி இயேசு மாம்சத்திலே மனுஷனாகவே வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்காகவே
எனக்காகவே ஆண்டவர் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் ஐயா, எனக்காக நீங்க வந்தீங்க என்று. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனத்தை. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அடுத்து பாருங்க, காணாமல் போன வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? எவ்வளவு போச்சுங்க? 1 பைசா காணல நீட்டு, 1 வெள்ளிக்காசு காணல நீட்டு அவள் என்ன செய்கிறாளாம்? நம்ம சில இதெல்லாம் ஒன்று தானே, சின்னது தானே எப்படி நினைக்கிறோம் பாருங்க. அப்படி நினைக்கிறது இல்லை, அப்படி நினைக்கிறது இல்லை. ஒருத்தன் தானே கெட்டு போனா போட்டோம் அப்படி நினைக்கிறது இல்லை. அதனால சில நேரம் ஆவியோட பேசும்போது பாருங்க, 99 பேர் நீதிமான்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்காக பேச மாட்டார். ஆனால் யாருக்காக பேசுவார்? காணாமல் போன ஒரு பாவி நிமித்தம் பாவிக்காக பேசுவார். அதான் சபை. சபையோட நோக்கம் தான். ஏனென்றால் அந்த 99 இருந்து அதில் 1 போனால் கூட அது யார் தான்? எவ்வளோதான்? 100 ரூபாய் கிடையாது, 99 தான். அந்த பூரணத்தை விட்டு விளையிடக்கூடாது. அனுபவத்தை ஒரு சாட்சி கூட இழந்துடக்கூடாது. அது ஒண்ணுதானே இன்னும் அற்பமா இருக்கிறது. ஐயோ, எப்படிப்பா எனக்கு அந்த ஒரு குணம் வந்துச்சுது, எப்படி எனக்குள்ள இது வந்துச்சுது, இதை நான் எப்படியாவது அது எப்படி வந்ததோ அதை நான் கண்டுபிடிச்சு தூக்கி தூர போடுறேன். அதை அல்லது எதை இழந்திருக்கிறாயோ, ஏதாவது ஒரு நல்ல குணத்தை இழந்திருக்கலாம். சில சொல்லுவாங்க, முன்னாடி இவ்வளவு அன்பா இருந்தேன் ஐயா, இவ்வளவு நேசமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறேனே. இவ்வளவு மோசமா போறக்கு என்ன காரணம்? கண்டுபிடி. இழந்து போன அந்த நல்ல சுபாவத்தை திரும்ப கொண்டு உன் சரீரத்தோடு இணைத்துக்கொள், உன் ஆத்மாவோடு இணைத்துக்கொள், உன் ஆவியோடு இணைத்துக்கொள். நீ குறைவுள்ளவளாக இருக்காத, குறைவுள்ளவளாக இருக்காத, நிறைவுள்ளதாக வருவரைக்கு நீ தேடது. விளக்கை கொளுத்து. விளக்கு எதை காட்டுகிறது? வசனத்தை காட்டுது. வசனத்தை படி, வசனத்தை தியானி. எங்க விழுந்தேன், எங்க விழுந்தேன், விழுந்த இடத்தை கண்டுபிடித்து, ஓ இந்த இடத்துல வழி விழுந்தேன், அந்த இடத்துல வெளியே வந்துருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை, இந்த உயிர்த்தெழுந்தது காலையில் நான் விழுந்து போன இடத்துல இருந்து என்னை திரும்ப வெளியே கொண்டு வரேன் ஐயா. இதுக்கு தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு உன் கூடவே வெளிச்சமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு? அப்போ நம்மளுக்கு தேடுதல், அதை கண்டுபிடிக்கிற வரை தேடணும். முதல்ல ஆடு காணாம போச்சது. அவன் எது வரை தேடுனா? தேடி பார்த்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்த யார் அவன்? அவன் ஞானியா மதிகேடனா? ஞானியாய் மதிகேடனா? இழந்தது உண்மையானால், துளைத்தது உண்மையானால், நீ தேடினால் நிச்சயமா கண்டுபிடிப்பாயத. அவன் 99 விட்டுட்டு தேடி கண்டுபிடிச்சாரு. அடுத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கிடைக்கும் வரை தேடுகிறாள். விளக்கை கொளுத்தி வைத்து தேடுகிறாள். தொடப்பத்தை வைத்து தொடைத்து பெருக்கி பெருக்கி தேடுகிறாள். ஒவ்வொரு சந்து புதா தேடுகிறாள். தேடி ஐயோ நான் இழந்து போனதை நான் கண்டுபிடித்தேன். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த மனம் திரும்புதல் அனுபவத்துக்கு வர விரும்புறீங்க? நீ இழந்த ஐக்கியத்தை திரும்பவும் புதுப்பித்துரு, திரும்ப புதுப்பிச்சிரு. இதுல ஒரு பகுதி தான். உடனே இதுதான் முழுமை நான் சொல்ல வரல. இதுக்கு அடுத்து இன்னொரு பகுதிலாம் இருக்குது, இன்னொரு பகுதிலாம் இருக்குது. அடிக்கடி தன் கடினப்படுத்துறவன் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஏன்னா உடனே எப்படி நினைச்சுக்கலாம்னா, ஆமா நான் தொலைஞ்சிக்கிட்டே இருப்பேன், பாஸ்டரை தேடிக்கிட்டே இருக்கணும், நான் தொலைஞ்சிக்கிட்டே இருப்பேன், தேடிக்கிட்டே இருக்கணும். உடனே இப்படிப்பட்டு எடுத்துடாதீங்க. அடுத்த லெவலில் எப்படி சொல்லுகிறாருன்னு, நீ தேடி தேடி பாரு, அது ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் விட்டுறத. அது இன்னொரு பகுதி இருக்குது. ஆனால் நான் இந்த சப்ஜெக்ட்ல எப்படி கொண்டு வர, தேடுகள். இழந்ததை எப்படியாவது பெற்றுக்கொள்ள தேடுங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பேர் சுத்திகரிப்பு ஆராதனை விட்டுட்டோம். வீட்டில் கெஸ்ட் வந்தாச்சுன்னா என்ன செய்யறோம்? வேண்டாம், ஆபீஸ் வந்துச்சுது அதனால எனக்கு வேண்டாம். அதே நேரத்தில் உங்க வீட்டில் ஃபங்க்ஷன்ஸுன்னா நேரம் வருதா வரலையா?
இங்க வருதா வரலையா? அப்போ உங்களோடு இருக்கிற தேவகுமாரன், உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு அப்பொழுது 2வது இடத்துக்கு வர்றாரு. ஆனா முதல் இடத்துல எது வருது? முதல் ஸ்தானம் இங்க எது வருது? நீ செல்ல யோசிக்கணும். ஏன் என் சந்தோஷம் என்னை விட்டு போச்சுது? ஏன் என் பலன் என்னை விட்டு போச்சுது? ஏன் என் வீட்டுக்குள்ள வேதனை வந்துச்சுது? நீ என்னத்தை இழந்திருக்கிறாய்? அந்த இழந்து போனது தேடுவல்ல. எப்படி வழி விலகினோம்? எப்படி வீட்டில் குடும்ப ஜபம் எல்லாம் போச்சுது? எப்படி தனி ஜபம் எல்லாம் போச்சுது? எப்படி வேத வாசிப்பு எல்லாம் போச்சுது? எப்படி போச்சுது? அதை தேடு. அப்போ இது வந்ததுக்கு பின்புதான் இது போச்சுது. அப்போ எது வந்துச்சதோ அதை பிடிக்கி தூரப்பட்டுரு. எது உனக்கு இடர்கள் உண்டாக்கிச்சதோ, எது உனக்கு வேதனை உண்டாக்கிச்சதோ அதிலிருந்து வெளியே வந்துரு. தேடுகள் கொண்டு வந்துரு உள்ள. அதனாலதான் என்னைக்கு நீ மனுஷரை பிரியப்படுத்த நினைச்சிட்டீங்கன்னா தேவன் அந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் அந்த இடத்துல செயல்பட முடியாது. மனுஷருக்காடி வாழ ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கு தேவ வாழ்க்கை ஒன்று விட்டு போயிடும். தேவனுக்கு வாழ்கிற வாழ்க்கை போயிடும். சாட்சியா வாழ்கிற வாழ்க்கை போயிடும். உனக்குள்ள இந்த சமாதானம் போயிடும். சமாதானத்தை இழந்த பிறகு அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க? நரகமா அது பரலோகமா இருக்குமா? ஒரு சமாதானத்தை பிறகு அவன் வீட்டில் கோடி கோடியா பணம் இருந்தாலும் சரி, பிளேட்டா பிரியாணி இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு செத்த பணத்திட்ட வச்ச மாதிரி தான். அதனால ஒரு நன்மை இருக்க போறதில்லை. ஒரு நன்மை இருக்க போறதில்லை. அதனால் தேவனை விட்டு விலகிறாதீங்க. இழந்து போட தேட வந்தார் அவர். இப்ப அவர் என்ன சொல்ற? நான் தேடி வந்தேன் உன்னை, நீ போய் நீ தேடு மகளே. அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுக்கிறாரு. நீ என்னத்தை இழந்தாய்? எந்த ஐக்கியத்தை இழந்தாய்? எந்த ஜப ஜீவியத்தை இழந்தாய்? எந்த தேவ தேடுதலை இழந்தாய்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில எங்கூட வந்திருக்கிறாரு. இந்த சபையில் அதுக்கு தான் அவர் செயல்படுறாரு. நீ இழந்து போயிட்டீங்க. நீ இழந்து போகும்போது உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்லை. இந்த தப்பான வழியில போற ஆளுக்கு மேல என்ன தெரியும்? நல்ல கும்பலா வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்த கொஞ்சம் பச்சையா தெரியும். உடனே அந்த பச்சையை பார்த்து அப்படியே மேய்ஞ்சி போகும். சைட்ல திரும்பி பார்க்காது. போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு அதுக்கு ஐக்கியமே தூரத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் விழிச்சு பார்க்கும்போது எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நீங்க தேவனை விட்டு விலகி போன தூரம் ரட்சிக்கப்பட நாள் இன்றைக்கு உங்க ஜீவி என்ன? காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த மாதிரி எங்க தேவனை மறந்தாயோ, எங்க இழந்தாயோ அதை தேடி கண்டுபிடித்து இன்னைக்கு தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கொள். 3வது ஒரு காரியம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷருக்கு 2 குமாரர்கள் இருந்தார். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். போதும். இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். நான் சொல்றேன் எல்லாமே தெரிந்த விஷயம் தான். ஆனா நோக்கத்தை இன்னும் ஆழமா எடுத்து காட்டுற அவ்வளவுதான். அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ தகப்பன் எதிர்பார்த்து கொடுக்கிறார். ஆனால் இழந்ததை யார் தேடணும்? இழந்ததை யாருங்க தேடணும்? தன் சகோதரனுடைய ஐக்கியத்தை இழந்தான். தகப்பனுடைய ஐக்கியத்தை இழந்தான். தகப்பன் வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை இழந்தான். அங்கிருக்க சமாதானத்தை இழந்தான். அங்கிருந்த நல்ல வாழ்க்கை இழந்தான். எதுக்காக இழந்தான்? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைமே? பேசுங்களேன். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தை வாழ என்னெல்லாம் தேவை? உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், தலை சாய்க்க ஒரு இடம், இவ்வளவு ஒரு மனுஷருக்கு தேவை. அப்போ உணவு வேணும்னா அதுக்கு பணம் தேவை. அப்போ எல்லாமே இருக்க வேண்டிய, எந்த குறையும் இல்லை, எல்லாம் இருக்குது. இப்போ இவ்வளவு நிறைவு இருந்த பிறகு எதுக்கு எங்கேயும் தப்பு விட்டு போனோம்?
எதுக்கு போகணும்? எதுக்கு தகப்பனை விட்டு பிள்ளைகள் பிரிந்து போறார்கள்? உடனே சொல்லுவோம், இது உன் வளர்ப்பு சரியில்லையோ அது சரியில்லையோ, அதுவும் இருக்கலாம். ஆனா அதை விட ஒரு காரியத்தை விலகி கொள்ளுங்க. அதை விட காரியம், உன் பிள்ளைய நீ எந்த இடத்துல கவனிக்கல, உன் பிள்ளை எந்த ஐக்கியத்தை விட்டு இன்னொரு ஐக்கியத்தில் போறதை இந்த தகப்பன் என்ன செய்யல? அவன் நண்பர்கள் என்று சொல்லப்படுது, சிநேகிதர்கள் என்று சொல்லப்படுது, அவரோடு பேசுகிறான், அவருடைய நேரத்தை செலவழிக்கிறான். அதனால தான் பிள்ளைலாம் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது எங்கே பேசுது, எதுக்கு பேசுது. சில பிள்ளைங்க செல்போனுக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு யாருக்கு தெரியாது? என் பிள்ளையோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும்னு சொல்ற மட்டும் ஒரு ஆமின் சொல்ல. என்ன தெரியாதா? எவ்வளவு வருத்தத்துக்குரிய காரியம் இல்லை? இப்பெல்லாம் என்ன இல்லாமோ இப்படி இப்படி அப்படி இப்படி எப்படி இல்லாம ஒண்ணு. எங்க வீட்டில் என்ன யாருக்கும் அந்த இதே கிடையாது. யார் வேணாலும் எதையும் பார்க்கலாம், ஒரு இதே கிடையாது. இங்கே ஜாஸ் சின்னது கூட வெளியே என்ன நடந்தா வந்து அப்படியே பேசுவார், அப்படியே சொல்லுவார். அவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன், ஏன்ட்ட எல்லாம் சொல்லுவார். ஏன்னா அவங்க அம்மா பயப்படுவார், அதுக்காக சொல்ல மாட்டார். எதையும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குள்ள இந்த மறைவிடமே இருக்கக்கூடாது. இந்த தகப்பனுக்கு, அந்த தகப்பனுக்கு கொஞ்சம் பாரம், அவருக்கு இருக்க பாரம் அதுதான். ஐயோ, என் பிள்ளைக்கு இவ்வளவு தவறான சிநேகிதர்கள் இருந்திருக்கிறார்கள், அதை நான் அறியாமல் விட்டு விட்டேனே. சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க, நல்ல வஸ்திரம் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. ஆனா ஒன்னே அதை கவனிக்கல. இந்த பிள்ளை பிரித்துடு தூர தேசத்து போகுது. ஆனா உடனே தகப்ப ஓடி போய் கட்டி பிடிச்சு செய்யல, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி தெரியுமா? அவளோடு இருக்கிறார். ஒரு நாள் வரும். இது முதல்ல ஆடு தேடினாரு, ரெண்டாவது வெள்ளிக்காசு தேடினார்கள், மூன்றாவது மனுஷன் காணாமல் போடும்போது இந்த மனுஷன் என்ன செய்யணும்? இந்த மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஆடுக்கு அறிவு கிடையாது, கொஞ்சம் கம்மி. காசுக்கு உயிர் கிடையாது. இதை யார் தான் தேடணும்? நான் தான் தேடணும். இப்ப நான் காணாம போனா யார் தேடுறது? நானே காணாம போயிட்டேன், இன்னும் யார் தேடுறது? இப்படி காணாம போயிட்டே இருக்கிறோம். எனக்கு அது சரி, எனக்கு முடியல, எனக்கு இப்படி அந்த வேலை வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு. இப்போ நீ தான் தேடு வரைக்கும் உன்னை கத்தர் விடுறாரு. போ, எவ்வளவு தூரம் போறியா, நல்லா சொல்ல பண்ணிக்க, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா பண்ணு. அப்படியே போய் கடைசியில் விழுகிற இடம் எது? அங்கே உனக்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கும், 4 கால் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் போய் கரெக்டா விழும். அங்க போன உடனே அது மூஞ்சி எடுத்த உடனே அடிக்கும், ஏன் ஆகாரத்தை சாப்பிடக்க நீ வந்த அப்படின்னுட்டு. அது கூட உனக்கு சேர்க்காததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தேவனை மறந்தா, நீ தேவ ஜீவியத்தை, தேவ சுவாவத்தை மறந்து போனீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும், நீ நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் ஒரு பெரிய வேதனையை கொடுக்கும். பாருங்க, பெரிய துன்பத்தை அது கொடுக்கும். நீ மனம் திரும்ப வர அந்த பாடு உனக்கு இருந்துட்டே தான் இருக்கும். சிலர் கேட்கிறாங்க, ஏன் இந்த பாடு எனக்கு போக மாட்டேங்குது, இந்த துன்பம் உனக்கு போகுது? நீ மனம் திரும்பி நீ உணர்வடைய வரைக்கும் இந்த வேதனை உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும், இந்த பாடு உனக்கு இருந்துட்டே இருக்கும். நீ என்னைக்கு மனம் திரும்பி, ஐயோ நான் எந்த இடத்தை விட்டு விளங்கினேன், எந்த ஐக்கியத்தை விட்டு விலகினேன், எந்த இடத்தை விட்டு நான் விழுந்து போனேன், நீ தேடி வரும் வரைக்கும். ஆனா நீ வந்தா அந்த தகப்பொண்ணை தள்ளுறது இல்லை, அந்த தகப்பொண்ணு அவளோடு காத்துக்கொண்டே இருப்பார். அதனால்தான் அந்த மனுஷனை யோசித்து பார்க்குறேன், ஏன் இந்த 2 பேர் தேடினாங்க, இந்த தகப்பை மட்டும் ஏன் தேடி போகவே இல்லை? இந்த தகப்பை மட்டும் ஏன் ஓட மாட்டேங்கிறாரு? ஏனென்றால் இவன் பரம ரகசியத்தை, இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் தெரிந்தவன், அனுபவித்தவன். ஆனா இன்னைக்கு
பாவம் என்கிற உலகத்துக்கு நேராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விழுந்து போனான். அவனுக்கு ஒரு காலம் வரும், அவன் மனம் திரும்ப வேண்டிய காலம் வரும். அது வர இந்த வசனம் புடமிட்டுக்கிட்டே தான் இருக்கும். சிலங்களில் அதனால தான் நீங்கள் சில வீட்டு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்து ஜோபனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கு அந்த பாஸ்டர் வந்தாரியா, இந்த பாஸ்டர் வந்தாரியா, இந்த ஊழியக்காரர் வந்தாரியா, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஒன்றுமே நான் எந்த பாஸ்டர் வந்து கடவுளே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாலும் நீங்கள் மனம் திரும்பாம, நீங்கள் தவற ஒத்துக்கொள்ளாம, அதை விட்டு வெளியே வராம ஒன்றும் நடக்க போறதில்லை. ஒன்றும் நடக்க போறதில்லை. கடைசி வரை அதே போராட்டம் தான். போராட்டம் போராட்டம் போராட்டம். கடைசியில் கட்டின எல்லாத்தையும் வியாபார ஸ்தலத்தெல்லாம் விட்டு எங்கோ போய் இருந்து அப்போட மன கடினம். ஆனால் தான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இயேசு ஏன் மனுஷங்களை வாசம் பண்ண விரும்பினாரு? எதுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டாரு? எதற்காக வெளிப்பட்டாரு? என் கூடவே இருந்து அவர் என்னை ரட்சிக்க விரும்புகிறாரு, என்னை மீட்டெடுக்க விரும்புகிறாரு. ஏனென்றா நான் அவருடைய பிள்ளை. என்னை விடுதலையாக்க விரும்பினாரு, கர்த்தர் விரும்பினாரு. இன்னைக்கு நம்ம விரும்புகிறாரு. எத்தனை பேர் மனம் திரும்ப விரும்புகிறீங்க?